ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரெசின் மெட்டீரியல் டீட்டெயிலாக பார்க்கலாம். எங்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கேன். இது வந்து வேவிங் ஸ்கேல். இதை வச்சு நம்ம ரெசின் ஹார்டினர் மிக்ஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி நான் மெஹந்தி கிளாஸ்க்காக வாங்கினது. அந்த ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள், ஹார்ட்டின் ஷேப்பில் நான் பண்ணது ஃபஸ்ட்டு ட்ரை. அதில் இருக்க அந்த லைட்டில் இருந்ததை என் குழந்தை உடைச்சிட்டா, அதனால் அது உடஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு மோல்டு பாருங்கள். இது எத்தனை இன்ச்சுனா 4 இன்ட்டு 4 சைடுமே நமக்கு 4 இன்ச்சில் தான் இருக்கும். ஸ்கொயர் ஷேப் மோல்டு இது. இதில் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணது நான் கொடுத்துட்டேன், அது என்கிட்ட இல்லை. ஆல்ஃபாபெட்டில் ஸ்மால் சைஸ் லெட்டர்ஸ் இருக்கிறது. நம்ம இதை வந்து கீ செயினில் பிக் சைஸ் லெட்டரோடு நம்ம அட்டாச் பண்ணலாம். ஹார்ட்டின் ஷேப்பில் நம்ம ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு ஹோலோடு இருக்கிற அந்த மோல்டு அது. இது ஹோலே இருக்காது, நம்ம தான் ஹோல் மேக் பண்ணணும். இதுவுமே வந்து கீ செயின் ரெடி பண்ணுற மோல்டு தான். இதில் நமக்கு ஹோல் இருக்காது. நெக்ஸ்ட்டு இது வந்து புக் மார்க்கு. இது வந்து ஹார்ட்டின் ஷேப்பு, ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப், இது எல்லாமே வந்து மினி சைஸில் இருக்கும் நமக்கு. அதை வச்சு நம்ம கீ செயின் எக்ஸ்ட்ரா ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஜுவல்லுக்காகவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இயரிங்ஸ்க்காக. இது பெரிய சைஸில் ஆல்ஃபபெட் அண்ட் நம்பர்ஸ் இருக்கும். பெரிய சைஸ் இது. இது நான் ஒன் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லைட் பாருங்கள். இது என்கிட்ட இருக்குது. ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணது, அது உடஞ்சிருந்தது. இது யூஸ் பண்ணாமல் தான் நான் வச்சுருக்கேன். என்கிட்ட இருந்தது மெட்டீரியல் டீட்டெயிலுக்காக போடலாங்கிறதுக்காக போட்டேன். ஏன்னா நான் ரெசின் ப்ரூச்சுக்காக நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ அதுக்காக இந்த வீடியோ போடலான்றதுக்காக போடுறேன். நான் ரெசின் கிளாஸஸ்லாம் எடுக்கலை. ப்ரூச்சுக்கு தேவையான ரெசின் வச்சு ப்ரூச் மேக் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம நெயில் ஆர்ட்காக யூஸ் பண்ணலாம். ரெசின்லேயுமே யூஸ் பண்ணலாம். குட்டி குட்டியாக கிளிட்டர்ஸ், குட்டி பால்ஸு, ஹார்ட்டின் ஷேப் இருக்கும், கிளிட்டர்ஸ் இருக்கும். இதில் ஸ்டோன்ஸ், குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாமே கிடைக்கும் நமக்கு. இது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்பாயில் ஆகிடுச்சு நிறைய. இதுவுமே வச்சு நான் சொல்லியிருப்பேன் ப்ரூச் கிளாஸில். நெக்ஸ்ட்டு கோல்டு ஃப்ளேக்ஸ் பாருங்கள். இது வந்து பவுடர், மைக்கா பவுடர். ரெண்டுமே மைக்கா பவுடர் தான். ஒன்று வந்து காப்பர், இன்னொன்று வந்து பிங்க்கில் இருக்கும். இதுதான் நான் ரெடி பண்ணது. என் குழந்தை உடைச்சதுனால அது லைட் எரியாது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் நான் அப்போது. இது கீ செயின் பாருங்கள். அந்த ஸ்மால் ஹார்ட் எல்லாம் ஹேங்கிங்ஸை யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். இது வந்து நான் ரெடி பண்ண கீ செயின்ஸ் தான். ஒன்ஸ் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இது தான். கீ செயின்ஸோட ஹார்ட் ஷேப்பும் பாருங்கள். இது நான் வச்சுருந்த அந்த மோல்டில் தான் ரெடி பண்ணேன். இது ஹோல் இல்லாமல் இருக்கும். எதுலேயுமே ஹோல்ஸ் இருக்காது. நான் ஹேண்ட் ட்ரில் வச்சு தான் ஹோல்ஸ் மேக் பண்ணி அதுக்கப்புறம் நான் கீ செயின் வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணேன். இதெல்லாம் நான் கீ செயின்ஸ் ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு நல்லாவே வந்திருந்தது. நம்ம மிக்சிங் தான், ரெசின் ஹார்டினர் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம போர் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். பபிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் ரெடி பண்ண அந்த ஹார்ட்டின் ஷேப் வைக்கிறதுக்காக அந்த குட்டி ஸ்டாண்ட் அது. இது வந்து டியூபரிங் டூல். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த ஷேப்பையும் தாண்டினா நம்ம அதை வச்சு ட்ரிம் பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலையுமே எக்ஸஸ் இருக்கும். நான் இது யூஸ் பண்ணாதால அப்படி நான் விட்டுட்டேன். சும்மா எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பென் பாருங்கள். அது வந்து டெக்கோ மார்க்கர் பெருசாக இருக்கிறது. நம்ம இப்போது கீ செயின் ரெடி பண்ணியிருக்கோம், அது அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். இன்னொன்று கீ செயினில் எழுதுறதுக்கான மெட்டாலிக் பென்னு. இது வந்து ஸ்க்ரூ ஹோல் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்க்ரூ அண்ட் கீ செயினுக்கான செயின், அந்த ரிங் பாருங்கள். இதுதான் ஹேண்ட் ட்ரில்லு. இது வந்து ஹேண்ட் ட்ரில்லில் போடுற அந்த நீடில். இதோட சைஸஸ் வந்து வேரியேஷன் இருக்கும். நமக்கு ஹோல்ஸுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி சைஸஸ் தான் வரும். நம்ம ஸ்க்ரூ யூஸ் பண்ணணும். நம்ம ஹோல் இருந்ததுன்னா நமக்கு அது தேவைப்படாது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோ